அனைவருக்கும் வணக்கம். உலக புத்தக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைக்கு ஒரு நம்முடைய 26 பார்வையற்றவர்கள் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை. அவங்க நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளா அவங்க சேவை புரிஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று நடந்தது 11வது ஆண்டு விழா. அதை முன்னிட்டு அவங்க இப்படி ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. நம்ம பொதுவா எல்லாருமே புத்தகம் எப்படி போடுவோம், எல்லாத்தையும் கட்டுரை கேட்போம், தொகுத்து போடுவோம், அல்லது ஒரு புத்தகம் எழுதி போடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். இவங்க இதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. அதாவது பார்வையற்றவர்களை ஃபர்ஸ்ட் அடையாளம் காண்றாங்க. எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு வந்தாலும் அதுல ஒரு ஒரு உயர்வை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 26 பார்வையற்றவர்களை அவங்க அடையாளம் காண்றாங்க. அப்படி அடையாளம் கண்டு அவர்கள்ட்ட என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமா ஜூம் மீட் அந்த மாதிரி தளங்கள் மூலமாக அவங்களெல்லாம் நேர்காணல் கண்டு அதனை யூடியூப்லயும் பதிவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காணொளிகளை ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டர்கிட்ட, ஒரு முறையான ஒரு எழுத்தாளர்கள்ட்ட கொடுத்து அதை எழுத்தாக்கம் செய்யறாங்க. அது மாதிரி 26 தலைப்புகளையும் 26 எழுத்தாளர்கள் 26 கட்டுரைகளையும் அழகா அதை எழுத்தாக்கம் செய்திருக்காங்க. அப்படி எழுத்தாக்கம் செஞ்ச கட்டுரைகளை தொகுத்து காண்பதெல்லாம் மறையும் என்றால் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அழகான ஒரு புத்தகமா வெளியில வந்திருக்கு. இந்த புத்தகத்துல இது கூடுதலா என்னன்னா, நம்முடைய அச்சு பிரதியாக மட்டும் இல்லாம பிரெயில் பிரதியாகவும் வெளியிட்டிருக்காங்க ஒரே நேரத்துல. 2 தொகுதியா இருக்கு பிரெயில் தொகுதி. அது ஒரு கூடுதல் சிறப்பா இருக்கு. இரண்டையுமே நேற்று வாங்கி பார்த்தோம், பிரெயிலையும் வாங்கி படிச்சு பார்த்தோம். அதாவது சும்மா பொருளடக்கம் அந்த மாதிரி ஒரு அறிமுகம், பிரெயில வாங்கவும் செஞ்சோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த தருணம். அதே மாதிரி இதுக்கு விழாவுக்கு வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பவா செல்லதுரை அவர்கள், அப்புறம் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், இப்படியான பிரபலங்கள் இத சிறப்பிச்சாங்க. இதனை வெளியிட்டு சிறப்பித்தவர் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய சிறப்பு ஆணையராக இருக்கக்கூடிய சுதன் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா அவங்க இதை வெளியிட்டு சிறப்பிச்சதோடு மட்டுமல்லாம எல்லா சாதனையாளர்களையுமே மேடையில இதை கௌரவிச்சாங்க. அவர் கையால அன்பளிப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இதுல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னா நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம கூட்டத்துல இருக்கிற சிவராமன் சார், பேராசிரியர் சிவராமன் ஐயா உள்ளிட்ட பலரும், நமக்கு ஏற்கனவே முன்னாடி பேராசிரியர் ராதாபாய் மேடம் வந்திருக்காங்க. நமக்கு அவங்களும் இந்த இதுல இடம்பெற்றிருக்காங்க. நம்முடைய தெற்கு ரயில்வேல முதன்மை பணியாளர் அலுவலராக இருக்கக்கூடிய தினகரன் சார் இடம்பெற்றிருக்காங்க. நம்ம பாலநாகேந்திரன் சார் இடம்பெற்றிருக்காங்க, ஐஏஎஸ் பாலநாகேந்திரன் சார். அப்புறம் பூரண சுந்தரி அவர்கள், அவங்களும் நம்ம முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வள்ளுவன் பார்வை கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களும் இதுல இடம்பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி முத்துச்செல்வி இதுல இடம்பெற்றிருக்காங்க. அப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய பேர். அப்புறம் ஐஐடி ப்ரொஃபசர் ஹேமச்சந்திரன் சார் இடம்பெற்றிருக்காங்க. இப்படியாக பலருடைய வாழ்க்கை வரலாறு தொகுக்கப்பட்டு அவர்களுடைய போராட்டமான என்னென்ன தடைகள் எல்லாம் தகர்த்து இப்படி ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காங்க, உயர்ந்த நிலை அடைவதற்கு என்னென்ன சவால்கள்லாம் எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற உட்பட பல செய்திகளை இதுல சுவாரஸ்யமான செய்திகள் இந்த புத்தகத்தை நமக்கு படிக்கும் போது கிடைக்கும். அப்படி ஒரு புத்தகத்தை சிறப்பா வெளியிட்டு இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுக்கு அந்த கவி பேரவை சார்பாக இந்த நேரத்துல நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல அவங்க விரைவுல இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலுமாக வெளியிட இருக்காங்க. வர ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வெளியிடப்படும்னா அதுல பேசின நம்ம பேராசிரியர் ரகுராமன் சார் பேசியிருந்தாங்க. இவங்க எல்லாமும் அவங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் இப்படியான ஒரு சிறப்பான முன்னெடுப்பெல்லாம் அவங்களால செய்ய முடியுது. அவங்க ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கு ஒரு நேற்று அவங்க வாலண்டியர் கைட்லைன்ஸ் ஒன்று வெளியிட்டாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருந்துச்சு. நமக்கான வாலண்டியர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டியர்ஸ் கைட்லைன்ஸ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கணும். ரொம்ப அருமையா அதை கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா சிந்திச்சு நிறைய செயல்படுறாங்க அப்படிங்கிறது. இப்படியான ஒரு சிறப்பான தருணத்துல நம்ம ஐஐடியுடைய ஒரு காமக்குட்டி ஐயா அவர்களும் வந்திருந்தாங்க நேற்று. அவங்க கொஞ்சம் நேரம் இல்லாதனால தொடக்கத்திலேயே ஒரு அறிமுக உரை ஆற்றிட்டு கிளம்பிட்டாங்க.
ஸோ அப்படியாக மிகப்பெரிய நபர்கள்லாம் வந்து பங்கேற்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நூல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த இடம், எந்த இடத்துல இது வெளியாகினாங்கன்னா அது ஒரு பாரம்பரிய மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். விக்டோரியா அரங்கில வந்து இது நடந்துச்சு. இப்பதான் வந்து நம்ம அரசு, தமிழக அரசு வந்து அதை நல்லா புனரமைச்சு சரி பண்ணியிருந்தாங்க. அந்த அரங்குல நானும் இப்பதான் முதல் முறையா அதுல போய் நேற்று பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகா ஒரு அந்த காலகட்டத்தில இருந்து நீதி கட்சியில இருந்து திராவிட சிந்தனைகள் எல்லாமே நிறைய கூட்டங்கள் நடத்தப்பட்ட அந்த இடத்துல இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த கவி பேரவைக்கும் இந்த நூலை வெளியிட்டு சிறப்பிச்ச மெய்ப்பொருள் அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.